இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என் மகன் சாவுக்கு போலீஸ் தான் காரணம். ஊரையே உலுக்கிய பிபிஜி சங்கர் விவகாரம். ஜாமீனில் வெளியே வந்த முக்கிய ரவுடி. கதறி துடிக்கும் குடும்பம். ஒரே வாரத்தில் அரங்கேறிய சம்பவம். சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை வளர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிபிஜி சங்கர். இவர் வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் பாஜக பட்டியல் இன அணியின் மாநில பொறுப்பாளராகவும் இருந்து வந்தார். பிபிஜி சங்கர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதனிடையே இவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் 27 அன்று பிபிஜி சங்கர் சென்னையில் இருந்து தனது வீட்டுக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென வழிமறித்த ஒரு மர்ம கும்பல் அவரது காரின் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். இதில் நிலை குலைந்த கார் சிறிது தூரத்தில் நின்றது. பின்னர் காரில் இருந்து வெளியேறிய சங்கர் அங்கிருந்த சாலையில் ஓடியுள்ளார். அப்போது அங்கு பதுங்கியிருந்த மற்றொரு கும்பல் சங்கரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொடூரமாக கொலை செய்தனர். இந்த சம்பவம் சென்னை புறநகர் பகுதிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் சினிமா பாணியில் நடைபெற்ற இந்த கொலையால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இத்தகைய சூழலில் இந்த வழக்கில் தொடர்புடைய 9 நபர்கள் எழும்பூர் நீதிமன்றம் 13வது குற்றவியல் நடுவர் நீதிபதி முன்பு சரணடைந்தனர். அதில் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சாந்தகுமார் என்பவர் ஸ்ரீபெரும்புத்தூர் கட்சிமேடு பகுதியைச் சேர்ந்தவர். 30 வயதான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் பிபிஜி சங்கர் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சாந்தகுமார் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்தார். இதையடுத்து கடந்த 13ஆம் தேதியன்று சாந்தகுமார் தன்னுடைய நண்பர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் செல்வாப்பேட்டை அடுத்த புட்லூர் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இந்த தகவலை தெரிந்து கொண்ட செவ்வாய்ப்பேட்டை போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்தனர். இதற்கிடையில் வழக்கறிஞர் வீட்டில் இருந்த சாந்தகுமாரை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இத்தகைய சூழலில் போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்த சாந்தகுமாரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் விசாரணையின் போது சாந்தகுமார் குடிப்பதற்காக அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் திடீரென உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட சாந்தகுமார் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். இதையடுத்து சாந்தகுமாரை மீட்ட காவல்துறையினர் உடனடியாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சாந்தகுமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மேலும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நபர் மர்மமான முறையில் உயிரிழந்த தகவல் சாந்தகுமார் குடும்பத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் தகவல் அறிந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் குவிந்த சாந்தகுமாரின் மனைவி, உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோர் அவரது உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதையடுத்து சாந்தகுமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தன்னுடைய மகன் இறப்பிற்கு காவல்துறையினர்தான் காரணம் என சாந்தகுமாரின் தாயார் கூறியுள்ளார். இதற்கிடையில் நசரத்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் குணசேகரன் மற்றும் வெள்ளவேடு ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் பூந்தமல்லி காவல் உதவி ஆணையர் தனசந்திரன் உள்ளிட்ட தனிப்படை காவல்துறையினர் ரவுடி சாந்தகுமாரை
செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வந்ததாக ஆவடி காவல் ஆணையரகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தற்போது போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பிரபல ரவுடி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.